இல்ல நான் ராத்திரி பகல்னு பார்க்காம ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஆனா, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட எல்லாருக்கும் முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி அந்த லேப்டாப் காணாம போயிடுது. இதனால நிலா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில ராகவ் வந்துட்டு, "இங்க பாருங்க நிலா, நீங்க வந்து எல்லாரும் முன்னாடி சொல்ல ரெடியா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, சாரி ராகவ், நான் கொண்டு வந்த லேப்டாப்ல தான் அந்த டிசைன்லாம் இருந்துச்சு. ஆனா அது காணாம போயிடுச்சு." அப்படின்னு நிலா சொன்னதும், ராகவ் வந்துட்டு, "உங்கள நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு குடுத்துருக்கேன். ஆனா இப்படி சொதப்பிட்டீங்களே." அப்படின்ட்டு ராகவ் வந்து நிலாவ திட்டுறாங்க. உடனே நிலா வருத்தப்பட்டுட்டு அழுதுகிட்டே, சோழனுக்கு கால் பண்றாங்க. உடனே சோழன், "என்னாச்சுங்க? எதுக்குங்க அழுகுறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நான் கொண்டு வந்த லேப்டாப் காணாம போயிடுச்சு. அது எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு தர முடியுமா? அது இருந்தா தான் என்னால எல்லாருக்கு முன்னாடியும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ண முடியும் ப்ளீஸ் அப்படின்னு நிலா கெஞ்சி கேட்குறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "அழாதீங்க, அழாதீங்க. நீங்க எந்த ஆட்டோல வந்தீங்கன்னு ஏதாவது அத பத்தி சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலாவும் அந்த ஆட்டோவ பத்தி சொல்றாங்க. "சரி, சரி நான் பார்த்துக்கிறேன். நீங்க அழாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து, "நிலா இவ்வளோ வருத்தப்பட்டு அழுகுறாளே அவளுக்கு எப்படியாவது அந்த லேப்டாப்ப கண்டுபிடிச்சு குடுக்கணும். பாவம் நிலா எல்லார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாது" அப்படின்ட்டு சோழன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விசாரிக்கிறாங்க. அங்க உள்ளவங்க கிட்ட. அங்க இருக்கும்போது எப்படியும் லேப்டாப்ப கண்டுபிடிச்சுடுறாங்க. கண்டுபிடிச்சு கரெக்ட் டைம்ல சோழன் வந்து நிலா கிட்ட போய் குடுக்குறாங்க. உடனே ஒரு சோழன் லேப்டாப்ப வந்து நிலா கிட்ட குடுத்ததும், நிலா வேகமா சோழன கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. "நல்ல வேளை கரெக்ட் டைம்க்கு நீங்க லேப்டாப் கொண்டு வந்துட்டீங்க எல்லாரையும். இல்லாட்டி எல்லார் முன்னாடியும் நான் ரொம்ப அசிங்கப்பட்டுருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ட்டு சோழன் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. இதெல்லாம் ராகவ் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கலையே! நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.